The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. நேற்று மீதமாச்சுல பிரியாணி. அதானே இப்போ அந்த சிங்களவன் சீமான் வீட்டில் பிரியாணி போட்டாங்கல்ல, அந்த வந்த 100 பேருக்கு அந்த பிரியாணியில் மீதமாயிருக்கும் போல் இருக்கு. ஏன்னா இரவே வந்துரு உறவே அப்படின்னு போடுறத பார்த்துட்டு அப்படியே ஆயிரக்கணக்கான 8 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் கூடுனது 150 பேர் தான் கூடியிருக்காங்க. வாட்ச்மேன் டியூட்டி பார்த்தது ஒரு 150 பேர். அந்த வாட்ச்மேன் டியூட்டி பார்த்ததுக்காக சோறு போட்டிருக்காங்க. அது பிரியாணி ஃபேமஸே தானே. ஆமாம் ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் சோறு சோறு சோறுட்டு செய். அந்த சோறு இருக்கு இல்லையா, அது எக்கச்சக்கமாக கிண்டிட்டாங்க, நிறைய பேர் வாங்கி. ஆனால் 150 பேர் தான் வாட்ச்மேன் டியூட்டிக்கு வந்தது. அதுக்கு போட மீதி சோறுலாம் இருக்கும்ல, நல்லா அதில் இருக்கிற எலும்பா தேடி எடுத்து தட்டில் போட்டாங்களா, கறி கஞ்சி சாப்பிட்டான். கறி அவன் நல்லா தட்டில் போட்டு ஒரே எலும்பா போட்டு சாப்பிட்டான். அது இங்கனுக்குள்ளேயே சிக்கிட்டு இருந்துச்சு. நிறைய அண்டா நிறைய இருக்குதுன்னு போட்டு நிறைய சாப்பிட்டா அது இங்கனுக்குள்ளேயே சிக்கிட்டே இருந்துருக்கு. ஐயோ ரொம்ப டேஞ்சராச்சு. ஆமா, அது என்னடா பண்றது, உருண்டிருக்கான் ஒண்ணுமே இதாகல. அப்புறம் டக்குன்னு டிபேட் போலாம் வாங்கன்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி போவோமே அப்படின்னு அப்படியே வண்டி ஏறி டிபேட் வந்துட்டான். பேசணுன்னா பேசவே முடியல. இனி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நெறியாளர் கார்த்திகேயன் கூப்பிட்டு சோனாதேவார்கிட்ட விட்டு, தோழர் கொஞ்சம் சங்கிலியே மிதிச்சு விட்டீங்கன்னா சரியாக போயிடும், கொஞ்சம் மிதிச்சு விடுங்க, வெளில வந்துடும். ஆமாம், எல்லாம் உள்ளே போயிடும் இல்லை வெளில வந்துடும் அப்படின்னு ஒரு வைத்திய உதவி பண்ணுங்களேன். ஆமா அப்படின்னு ஒரு வைத்திய உதவி பண்ணியிருக்காரு. அது எவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த உதவி அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியணும் இல்லையா. அந்த மருத்துவ உதவி தான் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப மக்கள்கிட்ட காட்டணும். ஓகே ஓகே ஓகே. பேரலை அரண்சை யூடியூப் ரூட்டஸ் ட்ரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம். திரு ஆலூர் ஷானவாஸ், திரு லோகு ஐயப்பன், திரு கரிகாலன், திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர். நாள் ஜனவரி 25 மாலை 5 மணி. இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம், கோட்டூர்புரம், சென்னை. ஒரு வரியில பாஸ் பண்ண முடியாதுல, நான் தெளிவா சொல்றேன். ஆதாரம் இருக்குங்கிறது ஒரு வரியே தேவையில்லை. நீங்க ஒரு பதில வச்சுட்டு என்கிட்ட வாங்க நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் சொல்றேன், ஆதாரம் இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம், ஆதாரம் இருக்கு. நாங்க நீதிமன்றத்துல நாங்க பாத்துக்கிறோம். இல்லங்க, பொதுவெளியில தானே பேசுறீங்க. நீதிமன்றத்துல இதுதான் அந்த வைத்தியம். அந்த மிதி வைத்தியம், வைத்தியம் சொல்லுங்க. மிதிங்கிறீங்க, வைத்தியம் டெக்னிக்கல் வேர்டு. வைத்தியத்திற்கு தேவை வைத்தியம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காங்க. நல்லா இருந்துச்சா? அதாவது அவரே டென்ஷன் ஆயிட்டாரு போல் இருக்கு. நம்ம பல தடவை சொல்லிட்டோம். நெறியாளர் இவர் கார்த்திகேயன் இருக்காருல்ல, தோழர் டென்ஷன் ஆயிட்டாப்புல போல. இப்போ நான் இப்போ என்ன கேட்டேன், ஆதாரம் ஒரே வார்த்தை தான் அது. அது இருக்கு. அவனுக்கு தாரம்னாலே பிடிக்காதுடா. இல்ல தாரமாக அது பிடிக்காது. அது வேண்டாம். தாரமா எதா இருந்தாலும் அப்படியே அங்கே இருக்கணும். வந்தமா சாப்பிட்டோமா வந்து கருகலைப்பு பண்ணமா அப்படி இருக்கணும். கருகலைப்பு இல்லடா, லூச்சு போயா இல்லையா சார், சும்மா வந்தமா பலவனமா போனமா இருக்கணும். தாரம்லாம் கேட்கக்கூடாது, ஆதாரம்லாம் கேட்கக்கூடாது. அப்படி ஆதாரம்னே அவன் பதறிட்டான். சார் அந்த வகையில வந்து நீங்க இருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்றாரு. அது வந்து ஒரு வேளை சொல்ல முடியும். வரேன் எங்கடா வர ஒன்னு யாரு இப்ப கூப்பிட்டா? அவர் என்ன கூப்பிட்டாரா? அதான் ஸ்டுடியோக்கு வந்துட்டல, எங்க வர போற நீ? இவன் இங்க இன்னொருத்தர் இந்திரகுமார்ட்ட அங்க மாட்டிட்டான். அது தனி வீடியோ வச்சிருக்கேன், அது தனியாதான் பார்க்க முடியாது. சேர்த்து வீடியோ அந்த ஆளு பேசி விட்டு போயிட்டான். இவனுங்க சேனலா போய் மொத்தம் வாங்கிட்டு இருக்கானுங்க. நேற்று இந்திரகுமார் வச்சு 8 நிமிஷம் செஞ்சு விட்டாப்ல. அப்படிலாம் பேசாதீங்க, அந்த மாதிரி பேசாதீங்க. ஆதாரத்தை கூட தருவோம், நாங்க தருவோம். எப்படா தருவ? இல்ல உன் பங்காளி அண்ணாமலை வாங்கி கொடு. இப்போ அவன் சாயங்காலத்துக்குள்ள தரேன்னு ஒருத்தர் சொன்னாப்புல, சாயங்காலம் வெளியிடுறேன் அண்ணன் சீமானுக்கு அண்ணா நான் ஆதரவுங்கண்ணா, நான் ஈவினிங் தரேங்கண்ணா. என்ன ஈவினிங் ஆகல? இவனுங்கள மாதிரியே அவங்களும் நேர்மை நாணயம் இல்லாதவங்க. ஒன்றிணைய பிள்ளைய பத்திங்களா இல்லையா? அவங்கள்ட்டையும் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்காது, இவங்கள்ட்டையும் பேசுறதுக்கு. சாயந்தரம் தரேன்னாப்புல, ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, கேட்டு வாங்கி கொடுத்தீங்களா? இப்ப இந்த வகையில வந்து நெறியாளர்கிட்ட ஒரு மிதி அப்பயும் உள்ள இறங்கல.
கொடுங்க, ஆதாரம் இருக்கு இல்ல இதை சொல்லு. இல்லை நான் பேச விடுங்க. ஏன்னா ஒரு வரியில் நம்ம பேச முடியாது. ஏங்க இருக்கு இல்லைங்கிறது ஒரு வரி கூட இல்லைங்க, அது ஒரு வார்த்தை தான். அதை சொல்லிடுங்க, அடுத்த டிபேட்டுக்கு போகலாங்கிறாரு. இல்லை 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 அதாவது இவன் கடைசியாக வந்து கார்த்திகேயன் தொடர நெருக்கி பிடிச்சிட்டாப்புல, நெறியாள நெருக்கி பிடிச்சாப்புல. ஒரு வாரமா நெருக்கிட்டு நீ வேற. இல்லை நேற்று நெருக்கிட்டாங்க, மொத்தத்தையும் நேற்று நெருக்கிட்டாங்க. இங்கே வேறு, நீ வந்து பெரியார் எழுதுனதை படிச்சியா இல்லை பெரியார் எழுதுனார்னு நீ படிச்சியா? பெரியார் சொன்னதை படிச்சியா? பெரியார் சொன்னார்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை படிச்சியா? இந்த பாயிண்டை தான் நம்மளும் ஒன்றரை கேட்டு இருக்கேன். ஏங்க நீங்கள் பெரியார் பேசுனதையோ பெரியார் எழுதுனதையோ படிக்கல, பெரியார் எழுதினார் அப்படின்னு எவனோ ஒருத்தன் பேசியிருப்பான் தெரியுமா? இந்த மணியரசன் மணியரசன் இல்லையா? மணியரசன் தானா? பேமாவா? சரி விடுங்க, அப்படியே சொல்லுவோம். பெண்ண மணியரசன், மானகெட்ட மட விக்டர். என்னாச்சு? ஏன் தம்பி அப்படிலாம் பண்ணாதீங்க பாவம். இல்லை, ஏன்னா ஒரு அறம் இல்லாம அவர் ஏன் எழுதினார், என்ன எழுதுறாரு? ஏன் அறம் இல்லைன்னா அறிவு இல்லை, அதனால அறம் இல்லை. அப்படிதான் பேச முடியும். வேற எப்படி நீங்கள பேச சொல்றீங்க? இன்ன வரைக்கும் ஆதாரம் கொடுத்தானா? ஒண்ணு இல்ல, மண்டகசாயம் இருக்கான்ல, அவன் வந்து ஸ்டேட்டஸ் வச்சு சுத்திட்டு இருக்கிறானா? என்னது அந்த இன்னொருத்தன் இவன் கூட இன்னொரு குரூப் ஒருத்தர் இருப்பான்ல, இந்த செந்தில்னு சொல்லிட்டு ஒரு சுத்தின்னு இருப்பான். எதை பேசுறான்னு என்ன பேசுறான்னு ஒன்றும் புரியாது. அவன் வந்து ஏதோ ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறான். அவன் ஒரு ஆள் மசுரு, அவன் ஒரு புத்தகம் போடுறான், அந்த புத்தகத்துல அவன் எழுதியிருக்கல ஆதாரமாடா? அவர் எங்க பேசியிருக்காருன்னு சொல்லு. இல்ல நான் என்ன கேக்குறேன், பெரியாரை பத்தி பெரியாரே சொல்லியிருக்காருப்பா, நீங்க என்ன இவ்வளவு அடிக்கிறீங்க? பெரியாரை பத்தி பெரியார் சொல்லாததான் வேற யாரும் சொல்லவே முடியாது, அவரே சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு ஒரு கட்ட கூட ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் தான். சின்ன பையன் தான் இவங்க, பெரியாரெல்லாம் படிக்கல. பெரியார் சொன்னார்னு எவனோ ஒருத்தன் வாந்தி எடுத்துருக்கானா, அந்த வாந்தியை அப்படியே அள்ளி கொண்டு வந்து இருப்ப குடிக்கிறது தான் இவங்களோட வேலை. அது வந்து இங்கே ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதைத்தான் நம்மளும் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை வந்து நேற்று டிபேட்டில் இது பண்ணுறாரு. இதில் பல விஷயம் வந்து நேற்று சுகுணா திவாகர் தோழர் வந்து வைத்தியம் பார்த்துருக்கிறதுல பல பாயிண்ட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து பெரியாருக்கு மட்டும் எதிரானவங்க கிடையாது, இவர் பிரபாகரன் அவருக்கே எதிரானவங்க தான் அவன் அப்படிங்கிறத பல இன்சிடென்ட்ஸாக அவர் சொல்கிறாரு. குறிப்பாக ஒரு இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு, புலிகளில் முக்கியமான ஒரு தளபதியாக இருந்தவர் அவர் வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிற கடவுளை கும்பிட்றவர். அவர் வந்து இறக்குற முன்னாடி வரைக்கும் அவர் கிருஷ்ணர் கும்பிட்டுட்டு தான் இருந்தார். எனக்கு அவருடைய இறப்புக்கு பின்னாடி சரி கிருஷ்ணாவதாரமாக இருந்து இதெல்லாம் இது பண்ணுமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. நான் அப்புறம் கொஞ்ச நாள் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு அவருடைய நெருக்கமாக இருந்த இன்னொரு தளபதி அவரும் வந்து முருகன் வழிபாடு செய்கிறவர். அவரு கோயிலுக்கெல்லாம் பல கோயிலுக்கெல்லாம் அவர் போவார். அவருடைய இறப்புக்கு பிறகு தான் நான் வந்து கடவுள் மறுப்புக்கு நகர்றேன்ற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு சுகுணா திவாகர் சொல்கிறார். இப்போ அவர் இந்த இடத்துல ஒரு அதை பேசியிருக்கிறார், இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு ஆதாரத்தோடு அவர் சொல்கிறார். இதை எங்கேயாவது மறுத்தாங்களா? அதில் அவர் இன்னொரு மிதி மீசாப்பில் நீ சொல்கிற மாயோனையும் நீ சொல்கிற தமிழர்களின் கடவுள் முருகன்கிறவரையுமே பிரபாகரன் அவர்கள் மறுத்துட்டார். இப்போ நீ என்ன சொல்ல போகிற பிரபாகரன் அவர்களுக்கு? இப்போ அவருக்கு கடவுள் அபிமானம் இல்லைன்றாரு. இதைத்தானே பெரியார் சொன்னார். இப்போ கடவுள் அபிமானம் இல்லைன்னு வந்து இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ. இதை நம்மளே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம். ரீசெண்ட் அதை பதிவு பண்ணல. நம்ம ஜெகத்கேஸ்வர் இருக்கார் இல்லையா, அவர் நேரடியாக அவரிடம் எடுத்த இன்டர்வியூ. அதில் அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிறார், நீங்கள் பல தருணங்கள் வந்து உயிர் பிழைத்து மரண தருவாயில் தப்பிச்சிருக்கீங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மரணத்தை அதாவது உயிர் பிழைத்திருக்கீங்கிறது நான் எப்படி மீன் பண்றேன்னா, மரணத்தை அவர் என்ன கேட்கறாரு, மரணத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க மரண தருவாயில். ஆமா, அது உங்களுக்கு எப்படி தோணி இருக்கு, கடவுள் காப்பாத்தினாருன்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கும்போது நக்கலா ஒரு சிரிச்சுட்டா ஒரு பதில் சொல்லுவாரு. என்னன்னா ஆமா அது இயற்கை காப்பாத்துச்சுன்னு சொல்லலாம் அப்படின்றாரு. அப்ப அவரு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒரு மசர் இல்லடா, அதெல்லாம் ஒரு மசர் இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு நடத்த யாருமே வந்து காப்பாத்தல. அதனால இயற்கையை தான் கடவுள் இருந்து அந்த ஈழத்தை பெற்று கொடுத்துருக்கணும்ல, இல்லையா? வெரி சிம்பிள். அவ்வளவு நச்சாலி வராங்க. அப்ப அவர் அதை மறுக்கிறாரு. இப்ப நீ என்ன அவருக்கு பேர் கொடுக்க போற? யாருக்கு? பிரபாகரன் அவர்களுக்கு. ஆனா அவரு இப்ப கடவுள் அபிமானம் இல்லைன்ட்டாப்புல, பிறகு என்ன நீ பேர் கொடுக்க போற? நம்மளும் பல முறை சொல்லி ஓஞ்சி வச்சு புலிகளினுடைய அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருந்த அன்றன் பாலசிங்கம் அவர்கள் அவருடைய போரும் சமாதானம் புத்தகத்துல அவர் வந்து இலங்கையில் ஏற்கனவே இருந்த, அதாவது வங்காள பகுதிகளில் இருந்து ஒரு செட்டில்மெண்ட் வராங்க, அதற்கு முன்னாடியே இலங்கை தீவில் ஒரு செட்டில்மெண்ட்டு 2 செட்டில்மெண்ட்டு மக்கள் இருக்கிறாங்க, அதில் அவர்கள் திராவிடர்கள்
அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு போரும் சமாதானத்துல எழுதியிருக்கிறாரு. கியூபாவுடைய மாநாட்டுல புலிகள் தங்களை திராவிடர்கள்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் இருந்த வரைக்குமே திராவிட புலிகள், திராவிடர்கள், இங்கேருந்து திராவிட அமைப்புகள் தான் போய் வேலை பார்த்துருக்கு. எதையும் வேணான்னு சொல்லலை, எல்லாருடைய ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாரு. எந்த இடத்துல அவர் திராவிடத்தை மறுத்தாருன்னு இப்போ இவன் வந்து பெரியாரியமா திராவிடமானு பெரியாரா பிரபாகரனான்னு மோதி பார்ப்போம். எவ்வளவு அபத்தம் இது. அவர் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாரு? அவர் எங்கேயாவது வந்து மறுத்து அவர் வந்து இயங்கி கொண்டிருந்த காலத்துல எங்கேயாவது மறுத்து என்ன கேட்க தெரியுமா? முதல்ல இதை வைக்கவே முடியாது. ஏன்னா 2 பேருமே இல்லை. இப்ப பெரியாரும் இல்லை, பிரபாகரனும் இல்லை. இன்னொன்னு பிரபாகரன் வந்து திராவிடம்னு பேசிட்டு அதோட கட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் எந்த கருத்துமே சொல்லல. அப்ப அவர் வந்து திராவிடத்தோட நிக்கிறாருன்னு தான் அர்த்தம். திராவிடத்தை மறுத்து பேசவே இல்லை. இல்ல இப்ப மறுவாசிப்பு பண்ண அப்படின்னா இப்ப இவங்க நாளைக்கு எங்க தெரியுமா வந்து நிப்பாங்க? இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து நல்லா வச்சுக்கோங்க. இந்த எல்லாத்தையும் பிரபாகரனே சரியில்லை வந்து நிப்பாங்கடா. பிரபாகரனையும் நான் மறுவாசிப்பு பண்ணேன். இப்ப நாங்க இவன் வந்து நிப்பாங்க. நம்ம போன கிருஷ்ணன் தான் கரெக்ட், ராமர் தான் கரெக்ட், அயோத்தி தான் கரெக்ட். இவங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே இந்த கறி கஞ்சி போன டிபேட்ல சொன்னா நான் தமிழர்ல ராம் தமிழர் அவ்வளவுதான். ஏற்கனவே கறி கஞ்சி சொன்னா புலிகள் செய்தது வந்து வெறும் இந்த சண்டை தானே தவிர சித்தாந்த சண்டை கிடையாது, அது ஆயுத சண்டை தான் சொன்னான். அவன் ஆல்ரெடி அந்த இதுல வந்து அவன் பேசியிருக்கிறான். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவன் நகர்ந்துட்டாங்க. அதுபோல பிரபாகரன் அவர்களை இப்ப அவங்க கைவிட போறது இல்ல, அவனுக்கு ஆல்ரெடி விட்டுட்டானுங்க. நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம். நான் தமிழர் கட்சிக்காரன் ஐநா சபைக்கு சப்மிட் பண்ணதுல என்னன்னு போட்டிருக்கான்? புலிகள் அமைப்பு பெண்களையும் குழந்தைகளையும் கேடயமாக பயன்படுத்தினதுன்னு அவன் அறிக்கையில போட்டிருக்கான். அவன் ஆல்ரெடி அதுக்கான அவனே தான் ஆல்ரெடி அவன் வந்து தொடக்க புள்ளியே வச்சுட்டான். இவனுக்கு இங்கதான் வந்து நிக்க போறானுங்க. நீ வேணா பாருங்க, இன்னைக்கு காலைல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு காலைல வந்து இவர் பிரபாகரனோட அண்ணன் பையன் பேசியிருக்கிறாரு. வைரல பயங்கர வைரல. நாளைக்கு வந்துட்டு இனிமேதான் இருக்குது. இனிமேதான் இருக்கு. ஒரே ஒருத்தர் பேசினாரு வச்சுக்க, பாடி எடுத்துடலாம், பாடி அடக்கம் பண்ணிடலாம். இன்னும் எவ்வளவு பெரிய பிள்ளைய வரப்போது மட்டும் பாருங்க. சிக்கிட்டாங்க, மூத்திர சந்துக்குள்ள சிக்கிட்டாங்க நம்ம ஆளுக்க. இனிமே வெளில வர முடியாது. இல்ல அவரை வந்து இப்ப திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ வந்து அங்க இருந்தியா இங்க இருந்தியா, அவரையே பொய்ன்ற அளவுக்கு இப்ப திட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தகவல் வரும். இது அப்படியே போய் பிரபாகரனே பொய்யுங்க. இதுக்கு முன்னாடி இதே சம்பவம் நடந்திருக்கு. யாரு இவங்க? அனந்தி சசிதரனா. அவர்கள் வந்து யாரு? அவர்கள் புலிகள்ல ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்த தளபதியோட மனைவி. அவங்க இப்ப வந்து இன்னமும் புலிகளுக்காக ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க, சட்ட போராட்டத்தில் இருக்காங்க. அது என்ன? புலிகள் தேடப்படுவோர் புலிகள்னு ஒரு பட்டியல் இருக்கிறது. அதாவது போருக்கு பின்னான காலத்தில் அவர்கள் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, போரால் கொல்லப்பட்டாங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி சிறை வைக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்களா, இல்ல சிறையில் இன்னும் இருக்கிறா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுல 1 லட்சம் பேர் அகதியா இருக்கிறாங்கடா. இல்ல அதான் சொல்றேன், அதை பத்தி பேசுறாங்களா? காணாம போன பட்டியலும் பலர் இருக்கு. இவங்களை மீட்பதற்காக, அவங்களுடைய முடிவு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக, ஒரு நிலை என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக அவங்க ஒரு சட்ட போராட்டத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல சீமான் சந்தித்தது சில நொடிகள் தான் அப்படிங்கிற உண்மையை முதல்ல அவங்க பொதுவெளியில் வந்து பேசுறாங்க. முதல்னா புலிகள் சார்பார்னு சொல்றேன். இப்படி வந்து பேசுறாங்க. அப்ப அவங்க கீழே போய் அவங்கள மிகவும் கொச்சையான வார்த்தையில இந்த நாம் தமிழர் கூட்டம் பேசிச்சு. அதை வந்து தடா சந்திரசேகர் வந்து அப்படிதான் பேசணும், நான் இன்னும் வேற ஒன்று கேட்டிருப்பேன் அப்படின்னு என்டாஸ் பண்ணி என்கரேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்படி புலிகளுக்காக உண்மையிலுமே போராடுகிறவர்களை, இன்னமும் போராட்ட களத்தில் இருக்கிறவர்களை இவங்க இப்படித்தான் இழிவுபடுத்துவாங்க. எது உண்மையை சொன்னதுக்காக. இப்ப பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் பல உண்மையில சொல்லியிருக்கிறார். ஆமைகறி கதையெல்லாம் பொய்யின்டாப்ல, இது அந்த இட்லிக்குள்ள இருக்கிற இட்லி கறி பொய்யின்டாப்ல, இப்படி ஏகப்பட்டு சந்திச்சது 8 நிமிஷம் தான் 10 நிமிஷம் தான்ங்கிறது. அதெல்லாம் இல்ல, எல்லாத்திலும் ரொம்ப முக்கியமானது இருக்கு. சீமான ஒரு அயோக்கியன், நாங்க மதிக்கிறது இல்லைன்டாப்ல. தனி மனித ஒழுக்கம் சுத்தமாக இல்லாதவர். பிரபாகரன் வந்து தனி மனித ஒழுக்கத்துல அப்படி இருப்பாரு, இந்த பையன் தான் சொல்றான். அப்ப நீ இவ்வளவு சீர்கேடா இருந்தா, ஒரு மேல இவ்வளவு பாலியல் வழக்கு, இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இத்தனை பொண்ணுகளை பாண்டிச்சேரியில ஒருத்தனை ஏமாத்தின, ஈழத்துல ஏமாத்தின, இங்க ஏமாத்தின, எவ்வளவு பெண்கள் குற்றச்சாட்டு இருக்குது. இதெல்லாம் பிரபாகரன் பார்த்தா என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவாரு? இப்படியான ஆள்கிட்ட எப்படி அவர் கையெழுச்சிட்டு போயிரு, நான் இந்த மாதிரி பயலோட பேசுறதே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாப்ல. இது மாதிரி ஆள்கிட்ட பிரபாகரன் அவர்களும் பழக்கம் வச்சுக்க மாட்டாப்லன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு எனக்கு என்ன தெரியுமா, இப்ப இவரு பேசுனது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, இவங்க அப்பா வந்து பேசணும். அது இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த தகவல் எல்லாம் எங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லிதான் இந்த பையன் சொல்றாங்க. அவர் இருக்காரா என்னங்கிற நமக்கு தெரியல, இன்னும் ஜாலியா இருக்கும், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படியாக இந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. இப்போ இதுக்கும் சுகுணா திவாகர் தோழர் வந்து இன்னொரு மிதியை மிதிச்சு விட்டாப்புல.
இப்போ தனி மனித ஒழுக்கத்தை எடுத்துங்க. இப்போ இது வந்து கருப்பையே வெட்டி எடுக்க சொன்னார் பெரியார்னு சொன்னாங்க. ஆனால் அவர் மேலே எந்த இடத்துலையும் கருக்கலைப்பு செஞ்சார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அதெல்லாம் வந்து பதறிட்டான் அப்படியே ஒன்ன போட்டு ஏன்னா கண்ணு முன்ன வந்து போவா இல்லையா பல காட்சிகள். அதாவது ஒரு பேச்சுவார்த்தைன்னா நம்ம என்ன பொதுவா அவர் பாட்டுக்கு சூழ்நிலை பேசிட்டு இருக்காப்ல, இது இல்ல அது இல்ல அது இல்ல. அவர் வந்து வஞ்ச புகழ்ச்சி கூட பேசலாம். அது நீ எதுக்கு பதறதுக்கு? வஞ்ச புகழ்ச்சி கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருக்கான், அவங்க அண்ணனை தான். இப்போ இதை பாக்குறவங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, இப்போ என்ன அந்த கிளிப்பை பார்த்துருவாங்களேன். சுதந்திரம் கற்பு பற்றி பேசியவர் தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் மீது எந்த விதமான பாலியல் புகார்கள் பெரியார் மீது கிடையாது. கற்பாட்சியை அவர் பேசினார். கற்பப்பை பெண்கள் வந்து பிள்ளை பேரும் இயந்திரம் கிடையாது, பெண்கள் சுதந்திரம் அடையும் என்றால் கற்பப்பை எடுக்கணும் சொல்றாரு தவிர யாரையும் ஏமாட்டி அவர் கருக்கலைப்பு பண்ணது கிடையாது. அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர். இன்னொரு ஆமா இப்படி இறங்கினா அப்படிதான் சொல்லு. சரி ஓகே, அது இல்ல ஏன் வந்து தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். சரி ஓகே, இந்த இப்போ இதை பாக்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, சீமானை பத்தி பேசணுன்னே எப்படி பதறான் பாரு. அதுல ஒரு உள்குத்து இருக்கு. அவர் சீமானெல்லாம் சொல்லல, இவனதான் சொல்றேன். இல்ல எனக்கு அப்படிலாம் சொன்ன மாதிரி அவர் வந்து பெரியார் வந்து கற்பை பத்தி பேசினாரு, பெண்கள் கற்பை பத்தி பேசினாரு. அவர் மேல எங்கேயும் வந்து நைட்ல வந்து நான் சொல்றப்ப பெரியார் மேல எங்கேயும் வந்து காலையில வந்து 8 மணிக்கு சரக்கு அடிச்சுட்டு வந்து என்ன படுக்கவான்னு கூப்பிட்டான்னு இந்த இடத்துலயும் கேஸ். அதே மாதிரி 7 முறை என்னை வந்து கர்ப்பமாக்கி கருக்கலைக்க சொன்னான் அப்படின்னு எந்த இடத்துலயும் பெரியார் மேல கேஸ் கிடையாது. என்கிட்ட 1 கோடி ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டான் அப்படி தங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு பெரியார் மேல கேஸ் கிடையாது. அது மாதிரி என்ன வந்து நான் ஒரு ஈழ பண்ண கல்யாணம் பண்ண சொல்லி பெரியார் ஏமாத்திட்டாரு எந்த இடத்துலயும் கிடையாது. இன்னைக்கும் லண்டன்ல வாழ்றாங்களாம், சீமானால ஏமாற்றப்பட்ட இன்னொரு ஈழ பெண். அதையே வந்து ஒரு பதிவு பண்ண அது மாதிரி பெரியார் பண்ணது கிடையாது. எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணு என்ன வந்து கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பெரியார் மேல எந்த கேஸும் கிடையாது. இந்த மாதிரி எந்த கேஸுமே பெரியார் மேலும் கிடையாது அப்படின்னு நான் பேசுறது உரிமை உண்டு. ஆமா, ஏன்னா அது கிடையாது. இப்ப அதான் சொல்றேன், நீங்க திரும்பி இப்ப சீமான் மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. இவனை பத்தி ஒரு ஆடியோ சொன்ன சீமான் மேல வந்த குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல, எதுவுமே பெரியார் மேல இல்லங்கற அப்படி சொல்றீங்களா? ரைட் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு, எனக்கு தெளிவா புரியுது. நான் இதெல்லாம் பெரியார் மேல எங்க இல்லங்கறேன். நானு இப்ப பெண்களை பத்தி பேசினாலும் கற்பை பத்தி பேசினாலும் பெரியார் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு எதுவுமே இல்லங்கறேன். ஆமா, இப்ப இவனை பத்தி ஒரு ஆடியோ வந்துச்சா இல்லையா? அந்த ஆடியோல என்ன இருந்துச்சு? அதுல பல விஷயங்கள் இருந்துச்சு. சொல்றேன், 1000 ஆடியோ இருக்குடா. அவ்வளவுங்க கரிகஞ்சியை பத்தி வந்த ஆடியோ. அடிக்கிறான் செவுள்ளே தாங்குறான், மான தமிழச்சியை வந்து செவுள்ள அடிக்கிறான் அவன். இதெல்லாம் கேட்க மாட்டீங்க யாரும். இவன் வந்து சாட்டையின் உதவி மூலமாக, சரி வேண்டாம் விடுங்க, அதெல்லாம் அவனுக்கே தெரியும். ரைட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? இப்போ அதனால வந்து அவன் பதறான். இன்னொன்று அனந்தசேகரன் அவர்களை பற்றி பேசுகிறப்ப இன்னொரு ஒரு முக்கியமான இடத்த நம்ம தொட வேண்டிய விஷயம். அவங்க புலிகளை பற்றியோ இல்லை புலிகளுக்கும் திராவிட இயக்கத்தினுடைய வந்து அந்த உதவிகள் அந்த தொடர்பை பற்றி அவங்க பேசுறதுனால நீங்கள் ஒன்றும் கோவப்படலை. இல்லை சீமான் வந்து சில நொடிகள் தான் சந்திச்சான் அப்படின்னு சொன்னதாக அவங்க கோவப்படலை. அவங்க சொன்ன முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. இன்றும் மறைந்து வாழ்கின்ற, தங்களுடைய அடையாளங்களை மறைத்து வாழ்கின்ற புலிகளை கொல்லுவதற்கு ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பலும் ஈழத்தமிழர் புலம்பெயர் தமிழர்ன்ற பெயர்லேயே இயங்குது. அவர்கள் தனிப்பட்ட முறையில் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை, மிக முக்கிய குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சாங்க. அந்த கும்பல் தான் சீமானுக்கு பணம் அனுப்புதுங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சாங்க. இந்த உண்மை, இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறனால தான் இவன் பதறிட்டு இவங்களோட ஜோம்பி கூட்டத்தை அனுப்பி அவங்கள கடிக்க விட்டுருக்கான். இப்போ இதே போன்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இவரும் உறுதிப்படுத்தியிருக்காரு. யார்? பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் பையனும் உறுதிப்படுத்துகிறார். இவன் பேசுறது முற்றிலும் புலிகளுக்கு எதிரானது, பிரபாகரன் அவர்களுக்கு எதிரானது. இவன் முழுக்க அவரை தான் டேமேஜ் பண்ணுறான் அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு போட்டு பொது வெளில உடச்சிட்டாப்புல. இப்போ இதை தான் நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம். இவன் ஆல்ரெடி அம்பேத்கர் சொல்லிட்டான், அவர் வந்து எங்களுடைய வழிகாட்டி, தலைவர் கிடையாது, ஏன் நாங்கள் ஏற்கனவே அவர் வேலை நிலத்தில் பிறந்தாரு, அதனால நாங்கள் அவர் ஏற்கலன்னு அவன் சொல்லிட்டான். இப்போ பெரியாருக்கும் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். நாளைக்கு பிரபாகரனி டிசோன் பண்ணுவான். அதுதான் சொல்லிட்டாரு. வேற யாரும் பொட்டாமானே மயிறு எனக்கு அண்ணன் சொல்லிலாம் நான் கட்சி ஆரம்பிக்கல. அவரு பேர ஏன்டாவும் சொல்லக்கூடாது, அண்ணன் சொல்லிலாம் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கல. அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்க பார்க்கணும்? அதை பிரபாகரன் குடும்பத்துக்கும் சீமானுக்கும் சம்பந்தம் சொல்லிட்டாப்ல பண்ணிக்கு வந்து ஒருத்தரு. இவனால அதெல்லாம் உருட்டிட்டு இருந்த நீ சொல்லிட்டாப்ல. வேற எவன்ட்டையே எல்லா கதையும் கேட்டுட்டு வந்து தனக்கு நடந்த மாதிரியே ஒரு பீதியில வாழ்ந்துருக்காப்பா. ஒன்றும் இல்லை, அதான் சொல்றேன். மொத்தமா இன்னைக்கு வந்து பிரபாகரன் அவர்களை நான் மறுவாசிப்பு பண்ணோங்கிற இடத்துக்கு வந்து நிற்பான். அதுக்கு முன்னாடியே அவன் சட்டையை கோத்து பிடிச்சி கேள்வி கேட்டுருங்க. இவ்வளவு விஷயமும் ஏன் நடக்குதுன்னா ஒரே ஒரு விஷயத்தால தான் நடக்குது. என்னது? விஜய்
அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் விசிலடித்த குஞ்சுகள் பூரா கேம்பை பனையூர் பக்கத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே ஆர்எஸ்எஸ் இருந்து கல்லா கட்டாமல் போயிடுமோ, மற்ற லிங்குகள்லாம் வெளில வந்துடுமோங்கிற பயமும் பதஷ்டமுன்னா இவங்க இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குது. இல்லைன்னா ஆதாரத்தை மறுவாசிப்பு ஒன்றும் இல்லை, மறுவாசிப்பு பண்ணவங்கிறவன் நான் இந்த வழிகாட்டியை வந்து கைவிடுறோம், புது வழிகாட்டியை பிடிக்கிறோங்கிறவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்கனவே தொடர் தியாகு இதை பற்றி தெளிவாக பேசினார். நாங்கள் இந்த புத்தகத்தை எல்லாம் நாங்கள் மறுவாசிப்பு செய்தோம், இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு தரவுகளாக கிடைத்தன, இன்றிலிருந்து இவர் எங்களுடைய வழிகாட்டியிலிருந்து விலகி கொள்கிறோம், இன்றிலிருந்து இதுதான் எங்களோட பாதை, இன்னும் மாநாடு போட்டு ஒரு கருத்தரங்கம் நடத்தியில் புதுவெளியில் பேசியிருந்தோம். அப்படி இவங்க எதுவுமே பேசலை, ஏன்னா இவங்க எதுவுமே படிக்கல. பெரியார் எழுதியதா சொன்னதை இவங்க இது பண்ணாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஏற்கிறாங்கிறான், 2 நாளைக்கு அப்புறம் மறுக்கிறாங்கிறான். 2 நாளைக்கு முன்னாடி முட்டை கண்ணண்ட பேசுறப்ப அவன் சொன்னான் இனிமே அவங்க அதுதான் மரியாதை. ஏன்னா அப்படிதான் அப்படிதான் சொல்ல முடியாது, அப்படிதான் சொல்ல முடியும். பெரியாரை பத்தி பேசுனதுக்கு வயசுக்கெல்லாம் மரியாதை கிடையாது, செயலுக்கு தான் மரியாதை. அவனுக்கு மரியாதையே கிடையாது. அவன்கிட்ட பேசுறப்ப பெரியாரங்களோட வழிகாட்டினா 2 நாள் கழிச்சு பிரஸ் மீட் வந்து எடுத்தான். ஏன் அவ்வளோ பயமும் பட்டம் வருதுன்னா தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை இவன் தொடர்ந்து திராவிடத்தை நான் தான் எதிர்க்கிறேன் பாரு, தொடர்ந்து லைம் லைட்லயே வச்சிருக்கிறேன் பாருன்னு இவன் ஆர்எஸ்எஸ் சொல்லி காசு வாங்கணும். இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி கருத்தரங்க நடத்தி செஞ்சுருக்கணும். இப்போ நான் தமிழில் பயணிக்கிற இந்த ஜோம்பிகளுக்கு இவ்வளோ விஷயம் வெளில வந்திருக்குல்ல, இவ்வளோ வருஷமும் இல்லாதது கடந்த 1 வாரத்தில் வெளில வந்திருக்கு. எவ்வளோ பேர் வந்து புலிகள் ஆதரவு நிலையில் இருந்தவங்க, புலிகளில் புலிகளாக பயணித்தவங்க, ஏன் பிரபாகரன் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் கொண்டு வெளில வந்து பேசிட்டார்ல, உங்கள் அண்ணனோட யோகி இதை சந்தி சிரிக்குதுல. இப்போ உன்னை வந்து உங்கள் அண்ணனை எதிர்க்கலாம் சொல்லலை, உனக்கு கொஞ்சம் சந்தேகமாக வந்திருக்குமா இல்லையா? அங்கே இருக்க ஜோம்பிகள்கிட்ட கேட்குறேன். நாளைக்கு 3000 பேர் வர்றாங்களப்பா. இந்த 3000 பேர் ஓகே, இப்ப இன்னமும் கொஞ்சம் பேர் குடியிருக்கானுங்களா, அவங்களே கேட்கறேன் நான். ஏன் இவன் இப்ப 2ஆம் கட்ட மாமாக்களா இருக்கானுங்கல்ல, ஆல்பம் தூக்கிகள், யார் இவன் இந்த சாட்டையா இருக்கட்டும் மற்றவனா இருக்கட்டும், இவங்களுக்கு ஈழத்தை பத்தி ஒன்றும் அக்கறையும் கிடையாது, தமிழ் தேசியத்தை பற்றி அக்கறை கிடையாது. ஏன்னா அப்படியெல்லாம் அக்கறைப்பட்டவனா இருந்தா இந்நேரம் வந்து இதெல்லாம் யோசிச்சிருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுறேன்னுலாம் அவங்களுக்கு அந்த அக்கறைலாம் கிடையாது. இப்போ அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவனுங்கள்ட்ட தான் நம்மளுடைய கேள்வியே. இன்னமும் ஏன் நாம் தமிழர்ல இருக்கிறீங்க? உங்களுக்கு உண்மையிலுமே வந்து அறத்தோடு இருக்கிறீங்க, பிரபாகரன் அவர்கள் தான் உங்களுக்கு முக்கியம், ஈழம் தான் முக்கியம்னா, ஈழ நிலைப்பாடில் இருக்கிறவங்க, ஈழ ஆதரவு நிலைப்பாடில் இருந்தவங்க, ஈழத்துக்காக உதவி செஞ்சவங்க, ஏன் இன்னைக்கு அவருடைய குடும்ப உறுப்பினர் முதற்கொண்டு இவனோட இதை வந்து வெளில சுட்டாங்க? ஏன் உங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் கூட வரல? உங்கள் அண்ணனை நோக்கி உங்கள் விரல் நீளவே இல்லை. அப்படி எதுவுமே நீளனா நீங்களும் சாட்டை துறைமுருகங்கள் தான். இதுக்கு மேலே நீங்கள் எப்படி அசிங்கமாக திட்டுதுங்கன்னு தெரில. இருக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற மேடைகள்லேயே உங்கள் அண்ணன் தலையில் செருப்பை கலட்டி பொலியேர்னு அப்பிட்டு, அதுவும் 7-8 நம்பர், அதான் அவரு கேட்டார், அப்பிட்டு நீங்கள் கட்சி விட்டு வெளில வரணும். ஏன்னா அதுதானே கரெக்டாக இல்லையா? இல்லையா? அந்த நாளைக்கு ஒரு 3000 பேர் வராங்க, அந்த பேட்சோட வந்தாலும் சந்தோஷம் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிரபாகரன் அவர்கள் தான் முக்கியம், ஈழம் தான் முக்கியம்னா, இன்னும் நான் தமிழர் நீங்கள் பயணிச்சிங்கன்னா 10 வருஷம் முன்னாடி ஈழம்னு பேசுனவனே ஈழங்கிற வார்த்தையை பேச மாட்டேங்கிறானே, அதையாவது பாருங்க. இன்னமும் நீங்கள் அப்படி தான் பயணிக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் சாட்டை துறைமுகங்கள் தாங்கிறத தெரிஞ்சுங்க.